வணக்கம். நான் உங்கள் ஆத்ம நண்பன். நாளும் கொள்ளும் நன்னிலை பிறந்து இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள். ஜெர்மனியிலிருந்து ஒரு பொண்ணு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஒரு கிரகத்தை பொறுத்தவரைக்கும் நீச்சமாக இருக்கும் பொழுது தன்னுடைய தசையில் காரகத்துவம், ஆதிபத்தியம், பாவகம் அனைத்துமே கெடுமான்னு கேட்டிருந்தாங்க. ஒரு கிரகம் நீச்சமாக இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீச்சமாக இருக்குது அப்படின்னு ஒரு சில விதிகள் சொல்லப்பட்டிருக்குன்னா விதி விலக்குகள் நிறைய சொல்லியிருப்பாங்க. அந்த விதி விலக்குகளை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் ஒரு கிரகம் நீச்சமாக இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். அந்த பொண்ணு என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, நீச்ச கிரகம் தன்னோட தசையில் யோகத்தை தருமான்னு கேட்டிருக்காங்க. ஒரு கிரகம் ஸ்தான பலத்தை இழந்து வலுவில்லாத நிலையை தான் நம்ம நீச்சம்னு சொல்கிறோம். அப்போது அந்த கிரகத்தை பொறுத்த வரைக்கும் நீச்சத்துக்கு சில விதிகள் சொல்லியிருக்காங்கன்னா நீச்ச பங்கமாகறதுக்கு சில விதிகள் சொல்லியிருக்காங்க. நீச்ச பங்கம்னா என்ன? ஒரு கிரகம் தன்னுடைய வலுவை இழந்திருக்கிறத நீச்சம் அப்படின்னு சொன்னால் அந்த கிரகம் தன்னுடைய வலுவை மீட்டெடுக்கிறத நீச்ச பங்கம்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நீச்ச பங்கம்னா என்ன அப்படின்னா, சுபர்களின் பார்வையில் நீச்சமான கிரகம் இருந்தாலோ, சுபர்களுடைய இணைவில் இருந்தாலோ, அல்லது சந்திர கேந்திரத்தில் இருந்தாலோ, வீடு கொடுத்த கிரகம் வலுவாக இருந்தாலோ, சந்திர அதியோகமாக இருக்கக்கூடிய பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருந்தாலோ, திக்பலத்தில் இருந்தாலோ, சூரியனோட சேர்ந்த அஸ்தாங்கமாக இருந்தாலோ அந்த கிரகத்தை பொறுத்த வரைக்கும் முழுமையான நீச்சம்னு எடுத்துக்கூடாது. இந்த விஷயத்தை நாங்கள் எவ்வளோதான் வாயில் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. இதை உணர்வுபூர்வமாக புரிஞ்சுக்கிறதுக்கு தான் போர்டில் எழுதி போட்டிருக்கிறோம். நீச்ச கிரகம் யோகத்தை தருமா? நீச்ச கிரகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தால் நீச்ச பங்கமாகி 100% யோகத்தை தருன்னு பார்த்துடலாங்க. இயற்கை சுபர்களாக இருக்கக்கூடிய குரு, சுக்கிரன், தனித்த புதன், வளர்பிறை சந்திரனோட பார்வையில் ஒரு கிரகம் நீச்சமாக இருக்கும் பொழுது அந்த கிரகத்தை நீச்சன்னு எடுத்துக்கூடாது. தன்னுடைய இழந்த வலுவை சுபகிரகங்கள் கொடுக்கக்கூடிய பார்வைகள் மூலிமா அந்த கிரகம் மீட்டெடுத்துக்கும். அப்போது குரு பார்வை, குரு இணைவு, சுக்கிரன் பார்வை, சுக்கிரன் இணைவு, தனித்த புதனுடைய பார்வை, வளர்பிறை சந்திரனோட பார்வையில் ஒரு கிரகம் நீச்சமாக இருந்தால் அது நீச்சம்னு எடுத்துக்கூடாது. ஆனால் அந்த குரு சுக்கிரன்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 8 டிகிரியாச்சும் தள்ளி இருக்கணும் இணைவுங்கிற பேரில். அதற்கடுத்தபடியாக நீச்சமான கிரகம் எங்கே இருக்குதோ அந்த கிரகத்தை பொறுத்த வரைக்கும் சந்திர கேந்திரத்தில் இருந்தாலும் நீச்சம்னு எடுத்துக்கூடாது. சந்திர கேந்திரம்னா என்ன அப்படின்னா, சந்திரனை பொறுத்த வரைக்கும் பங்கம் இல்லாமல், பழுது இல்லாமல், பாவ கிரகத்தோட தொடர்போ சேர்க்கையோ இல்லாமல் இருக்கக்கூடிய சந்திரனை பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்த தொட்டு 1ஆம் நம்பர்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த 1, 4, 7, 10 கிளாக் வைஸில் எண்ணி பார்க்கும் பொழுது 1ஆம் இடத்துல, 4ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல, 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் நீச்சமாக இருந்தால் அது நீச்சம்னு எடுத்துக்கூடாது. அதற்கடுத்தபடியாக நீச்சமான கிரகம் எந்த வீட்டில் எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவத்துடைய அந்த வீட்டுடைய அதிபதி ஆட்சியாக இருந்தாலோ, உச்சமாக இருந்தாலோ, நட்பு வீட்டில் ஸ்தான பலத்தோடு இருந்தாலோ நீச்சம்னு எடுத்துக்கூடாது. அது பரிவர்த்தனையாக இருந்தால் இழந்த தன்னுடைய பலத்தை மீட்டெடுத்துட்டார்னு அர்த்தம். அந்த வீட்டுடைய அதிபதி பரிவர்த்தனை ஆகியிருக்கும் பொழுது இழந்த வலுவை மீட்டெடுத்து ஆட்சியாக இருக்கக்கூடிய பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால நீச்சபங்க ராஜயோகமாக அந்த கிரகம், நீச்சமான கிரகம் செயல்படும் தன்னுடைய திசையில். அதற்கடுத்தபடியாக சந்திர கேந்திரத்துலேயும் அந்த கிரகத்தை பொறுத்த வரைக்கும் வலுவாக இருக்கிறாருன்னா நீச்சபங்க ராஜயோகமாக செயல்படும். பூர்ண சந்திரனாக இருக்கக்கூடிய பௌர்ணமி யோகத்தில், சந்திர அதியோகத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்கன்னா இந்த சந்திரனுடைய கதிர்வீச்சுங்கிறது, பார்வைங்கிறது 7ஆம் பாவத்துக்கு மட்டும் விழுகாது. சந்திரனுடைய கதிர்வீச்சு 6ஆம் பாவம், 7ஆம் பாவம், 8ஆம் பாவத்துக்கு அந்த கதிர்வீச்சுகள் சிதறலாக விழுகிறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திர அதியோகத்தில் 6ஆம் பாவம், 7ஆம் பாவம், 8ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் நீச்சமாக இருந்தால் அது நீச்சம்னு எடுத்துக்கூடாது, நீச்ச பங்கம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் தன்னோட தசை நடத்தும் போது யோகத்தை கொடுக்குறத நீங்கள் பார்க்க முடியும். அதற்கடுத்தபடியாக திக்பலம். இந்த திக்பலம்னா என்ன? ஒரு கிரகத்திற்கு எப்போ வலு ஜாஸ்திங்கிறத முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. சூரியன் மத்திய வேலையில் 12 மணிலேருந்து 2 மணிக்குள்ள தான் பயங்கர வெளிச்சமாக இருப்பார். அப்படின்னா சூரியன் லக்கணத்திற்கு 10ஆம் இடத்துல வரும் பொழுது சூரியன் உச்சி பொழுதல் இருக்கிறதுனால, சூரியனும் செவ்வாயும் நெருப்பு கோள்களாக இருக்கிறதுனால லக்கணத்திற்கு 10ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருந்தால் திக்பலம். அதே மாதிரி சனிங்கிறது இருள் கிரகமாக இருக்கிறதுனால இரவு பொழுதாக இருக்கக்கூடிய 12 மணிலேருந்து 2 மணிக்குள்ள ஒருத்தர் பிறக்கிறாங்கன்னா சனியை பொறுத்த வரைக்கும் இருள் கிரகமாக இருக்கிறதுனால அவரை பொறுத்த வரைக்கும் இரவு நேரத்தில் தான் வலு ஜாஸ்தி. உதாரணமாக பார்த்துட்டிங்கன்னா
சித்திரை மாதத்தில் சூரியன் இங்கே இருக்கிறாருன்னா 6லிருந்து 8 மணிக்குள்ள நீங்கள் பிறந்தீங்கன்னா சூரியன் லக்கணத்தில் இருப்பார். 8 to 10 மணிக்குள்ள நீங்கள் பிறந்தீங்கன்னா சூரியன் 12ஆம் இடத்துல இருப்பார். நீங்கள் 10 to 12 பிறந்தீங்கன்னா சூரியன் 11ஆம் இடத்துல இருப்பார். இதே 12 to 2ங்கிற நீங்கள் கடக லக்கணத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா சித்திரை மாதத்தில் யார் 12 to 2 மணிக்கு பிறந்திருந்தாலும் கூட 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலமாக இருப்பார். அப்போ என்ன அர்த்தம்? சூரியன் நீங்கள் 12 மணிலேருந்து 2 மணிக்குள்ள பிறக்கும் பொழுது சூரியன் தான் நடு உச்சியில் இருக்கிறனால அவரை பலம்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் திக்பலம்னு பேர். அப்போ சூரியன் செவ்வாய் பொறுத்த வரைக்கும் லக்கணத்திற்கு 10ஆம் இடத்துல இருந்தால் திக்பலம், லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருந்தால் திக்பலம். அப்போ திக்பலம்னா என்னென்னா ஒரு கிரகத்துக்கு எப்போ வலு ஜாஸ்திங்கிற விஷயத்தை அந்த காலத்தில் முன்னோர்கள் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கிறதுனால லக்கணத்திலே குருவும் புதனும் இருந்தால் திக்பலம், லக்கணத்திற்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் திக்பலம், லக்கணத்திற்கு 7ஆம் இடத்துல சனி இருந்தால் திக்பலம், லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருந்தால் திக்பலம். அப்போது அந்த திக்பலமாகக்கூடிய கிரகங்களை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல இருந்து நீச்சமாக இருந்தால் நீச்சம்னு எடுத்துக்கூடாது. நீங்கள் மிதுன லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, 4ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம் அடைகிறார், அவர் திக்பலத்தில் இருக்கிறனால நீச்சம்னு எடுத்துக்கூடாது. நீங்கள் மகர் லக்கணத்தில் பிறகுறீங்க, லக்கணத்திலே குரு இருக்கிறார் நீச்சமாக, அங்கே நீச்சம்னு எடுத்துக்கூடாது. ஒரு கிரகம் திக்பலத்தில் இருந்து நீச்சமானால் நீச்சம்னு தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. ஒரு ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு விதி சொல்லியிருக்காங்க, 100கணக்கான விதி விலக்குகள் சொல்லியிருப்பாங்க. அதற்கடுத்தபடியே அஸ்தமனம், சூரியனுக்கு அருகாமையில் ஒரு 8 டிகிரிக்குள்ளே எந்த கிரகம் போனாலுமே அஸ்தமனம் ஆயிரும். ராகு கேதுக்கு அஸ்தமன தோஷம் கிடையாது. ராகு கேதுகள் சூரியனோட சேர்ந்து கிரகணத்தை ஏற்படுத்தி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிரகண தோஷத்தை கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்போ ராகு கேது பொறுத்த வரைக்கும் அஸ்தமன தோஷம் கிடையாது. சூரியன் சந்திரன் 8 டிகிரியில் இணையும் பொழுது அது அமாவாசை யோகமாக செயல்படும், அதையும் அஸ்தமனம்னு எடுத்துக்க முடியாது. மீதி இருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்த வரைக்கும் சூரியனுக்கு அருகாமையில் போகும் பொழுது அந்த கிரகம் அஸ்தமனமாகும். அப்போ அந்த கிரகத்தை பொறுத்த வரைக்கும் உச்சமாக இருந்தாலும் நீச்சமாக இருந்தாலும் அஸ்தமனம் அடையக்கூடிய கிரகங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சூரியனுக்கு அருகாமையில் போகும், உச்சம் நீச்சம்னு எடுத்துக்கவே கூடாது. அப்போ ஒரு கிரகத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்தமனமாகக்கூடிய கிரகம் நீச்சமாக இருந்தால் அந்த கிரகத்துக்கு எதுலேயுமே வலு கிடையாதுங்கிறதுனால அது நீச்சம்னு எடுத்துக்காதீங்க. ஏதோ ஒரு புத்திர சுபகிரகங்கள் அந்த இடத்த பார்த்துட்டா இழந்த தன்னுடைய வலுவை மீட்டெடுத்து தன்னுடைய திசையில் நல்லதே செய்யும். அதற்கடுத்தபடியே திரிகோணம், லக்கணத்திற்கு 1, 4, 7, 10ங்கிறது கேந்திரம். லக்கணத்திற்கு திரிகோணமாக இருக்கக்கூடிய 1, 5, 9ஆம் இடத்துல நீச்சமான கிரகங்கள் இருக்கும் பொழுது அது நீச்சம்னு தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க, பெரிய அளவில் பாதிப்பை தராது. பார்த்துட்டிங்கன்னா கடக லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, கடக லக்கணத்திற்கு லக்னாதிபதி சந்திரன், 5ஆம் இடத்ததிபதி செவ்வாய், 9ஆம் இடத்ததிபதி குரு. அப்போ செவ்வாயும் குருவும் சந்திரனுக்கு அதிநட்பு கிரகமாக வர்றதுனால லக்னாதிபதி சந்திரன் 5ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறார். உண்மையால் இது நீச்சம்னு எடுத்துக்காதீங்க. இது அனுபவத்தில் பார்க்க தான் புரியும். 2வது 7 கிரகங்களுக்கு தான் ஆட்சி, உச்சம், நட்பு, பகை எல்லாம் பார்க்கணும். எக்காரணத்தை கொண்டும் ராகு கேதுக்களுக்கு ஆட்சியோ உச்சமோ நட்போ பகையோ எதுவுமே கிடையாது. ஏன்னா ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் நிழல் கிரகமாக இருக்கிறதுனால ராகு கேதுக்களுக்கு சுய ஒளியோ சுய கதிர்வீச்சோ கிடையாது. மற்ற எல்லா கிரகங்களுடைய கதிர்வீச்சுக்களை வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய பச்சோந்தி கிரகங்களாக இருக்கிறதுனால ராகு கேதுக்களுக்கு ஆட்சி, உச்சம், நட்பு, பகை கண்டிப்பாக கிடையாது, பார்வையும் கிடையாதுன்னு புரிஞ்சுக்குங்க. மீண்டும் ஒரு முறை பார்த்துடலாங்க. ஒரு கிரகம் எப்போது நீச்ச பங்கமாக இருந்து தன்னோட திசையில் ஆதிபத்தியம் காரகத்துவத்தை கொடுத்து நல்ல செல்வ செழிப்பான ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த நீச்சமான கிரகத்தை இயற்கை சுபராக இருக்கக்கூடிய குரு சுக்கிரன் பார்த்தாலோ இணைந்திருந்தாலோ, தனித்து புதன் பார்த்தாலோ, வளர்பிறை சந்திரன் பார்த்தாலோ அது நீச்சம்னு எடுத்துக்காதீங்க. சந்திர கேந்திரமாக இருக்கக்கூடிய 1, 4, 7, 10 ஒரு கிரகம் இருந்து நீச்சமானால் அது நீச்ச பங்கமாகி நல்ல யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி நீச்சமான வீட்டுடைய அதிபதி ஆட்சியாகவோ உச்சமாக இருந்து சந்திர கேந்திரத்தில் இருந்தால் நீச்சபங்க ராஜயோகமாக செயல்படும். அதற்கடுத்தபடியே பூர்ண சந்திரனாக இருக்கக்கூடிய சந்திர தெய்வத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க, சந்திரனுடைய கதிர்வீச்சு 6, 7, 8ஆம் இடத்துக்கு ஒளிச்சத்திரலாக விழுகும். அப்போ அந்த 6, 7, 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் நீச்சமாக இருந்தால் நீச்சம்னு எடுத்துக்கூடாது. அதற்கடுத்தபடியே திக்பலம், லக்கணத்தில் குருவோ புதனோ நீச்சமாக இருந்தால் நீச்சம்னு எடுத்துக்கூடாது. 4ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமாக இருந்தால் நீச்சம்னு எடுத்துக்கூடாது.
7ஆம் இடத்துல சனி நீச்சமாக இருந்தால் நீச்சம்னு எடுத்துக்கூடாது. நீங்கள் துலா லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, 7ஆம் இடத்துல சனி நீச்சமாக இருக்கிறார், நீச்சம்னு எடுத்துக்கூடாது. அதற்கு அடுத்தது சூரியன் 10ஆம் இடத்துல நீச்சமாக இருந்தால் நீச்சம்னு எடுத்துக்கூடாது. நீங்கள் மகர லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா 10ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் நீச்சம்னு எடுத்துக்கூடாது. நீங்கள் துலா லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா 10ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் நீச்சம்னு எடுத்துக்கூடாது. உண்மையாலுமே ஒரு விதிக்கு நூற்றுக்கணக்கான விதி விலக்குகள் சொல்லியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்குங்க. அதற்கு அடுத்தபடியே அஸ்தமனம். சூரியனுக்கு பக்கத்தில் எந்த கிரகம் போனாலும் அங்கே உச்சம் நீச்சம் எதுவுமே செயல்படாது. ஏதோ ஒரு பத்தில் சுபகிரக பார்வை கிடைச்சிருக்குதா, கண்டிப்பாக தசையை நடத்தும் பொழுது அந்த நீச்சமான கிரகம் நல்ல யோகத்தை மட்டுமே கொடுக்கும். அதற்கடுத்தபடியே திரிகோணம். லக்கண சுபர்களாக மட்டுமே வரக்கூடிய லக்கண சுபர்களுடைய வீட்டில் ஒரு கிரகம் நீச்சம் அடையும் பொழுது கண்டிப்பாக நீச்சம்னு எடுத்துக்காதீங்க. இப்படி நிறைய விதி விலக்குகளை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் நீச்சமாக இருக்குதா, நீச்ச பங்கத்தில் இருக்குதா, நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்குதான்னு கண்டுபிடிக்க முடியுங்க. இது மட்டும் இல்லாமல் ஸ்தான பலம், திக் பலம், திருக்கு பலம், காலபலம், சேஷ்ட பலம், நைசர்க்கு பலம்னு சட்பலம் இருக்குது. இந்த சட்பலத்தை ஒப்பிட்டு பார்த்து தான் ஒரு கிரகம் உச்சமா, நீச்சமா, நட்பா, பகையா இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கணும். நீச்சமான கிரகம் நவாம்ச கட்டத்தில் உச்சமாக இருந்தாலும் நீச்சம் எடுத்துக்கூடாது. நீச்சமான கிரகம் சுபரோட வீடுகளாக இருக்கக்கூடிய மீனம், தனுசு, துலாம், ரிஷபம் இந்த வீடுகள் இருந்தால் நீச்சம் எடுத்துக்கூடாது. ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதில சந்திக்கிறாங்க. வணக்கம். தமிழகத்தை இளைய தளபதி விஜய் ஆழ்வாரான்னு தெரிஞ்சுக்கிறது இந்த காணொலியை பாருங்கள். ஹோரைன்னா என்ன, ஹோரை எப்படி கண்டுபிடிச்சாங்க, கிழமைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்டது விரும்பினது அத்தனை அடையணும்னா இந்த காணொலியை பாருங்கள். உங்கள் பிறந்த தேதிக்கு லக்கி நம்பர் தெரிஞ்சுக்கணும்னா இந்த காணொலியை பாருங்கள். ரொம்ப நன்றிங்க. அடுத்த பேரை சந்திக்கலாம். வணக்கம்.